இன்னைக்கு சம்பவம் மாட்டிருக்கல, பாத்துட்டு வாங்களேன். மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். தமிழும் தளபதி எங்கள் அடையாளம்ல இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாரும் மைண்ட்ல ஒன்னே வந்து யாரா இந்த புது கொத்தடிமை புதுசா இருக்காங்களே, நீங்களே என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டா, யாரா இவங்க சத்யராஜ் சாருக்கு லேடி கேட்ட போட்ட மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் சத்யராஜ் சாரோட பொண்ணு, சரிங்களா? இவங்க வந்து புதுசா ஒரு கொத்தடிமையா ஒரு 100 நாள் வேலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹையர் பண்ணுவாங்க எலெக்ஷன் டைம்ல டிஎம்கே. அதுல ஒருத்தவங்க தான் இவங்க வந்து அவங்க அப்பாவே ஒரு கொத்தடிமை. அந்த கொத்தடிமைகள் லிஸ்ட்ல பெருசா வரணும்னு போராடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க மேடைகள்ல. வர காலத்துல எல்லாம் இவங்க வந்து 200 400 சம்பளத்துக்கு ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூவுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, படத்துல பாட்டு பாடுறதோ மேடையில பாட்டு பாடுறவன தலைவன் இல்ல, மக்களுக்கு பாடு பாடுறவன் தான் தலைவன் அப்படின்னு சொன்னீங்க. அது கரெக்டு, உண்மைதான். ஆனா அதை யாரை பார்த்து சொன்னீங்க? உங்க சின்னவரை பார்த்து சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் எதுல இருந்து வந்தாரு? அவரே சின்ன சின்ன ரோலு, சைடு ரோலு. சந்தானம் சார் ஓகே படத்துல ஹீரோவா நடிக்கும் போது இவர் சைடு ரோல்லாம் பண்ணி ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணி தானே வந்தீங்க. அப்புறம் ஏங்க சினிமா, அது சினிமாவில் இருக்கவங்களே வந்து சினிமாவை பத்தி தப்பா பேசி சினிமாக்காரர் எப்படின்னு கேள்வி கேட்கறதா தாங்க முடியல. அடுத்து இன்னொன்னு, தரையில இறங்கி அடிக்கிற வந்த தலைவன் யாரு? என்ன அடிச்சாரு? உங்க அப்பா சிஎம் சாரும் அண்ணன் சின்னவரும் என்னங்க அடிச்சாங்க? 4000 கோடி கொள்ளை அடிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய கொள்ளை தான் அடிச்சாங்க இந்த 4 வருஷத்துல. வேற ஏதாச்சும் ஒண்ணு அடிச்சாங்களா? அது அடிச்சது இருந்தா நீங்களே சொல்லுங்க. கொத்தடிமைகள் யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி நீங்க 100 கொத்தடிமைகள் வந்து இறக்கலாம் சிஎம் சார். ஆனா மக்களின் துணையோடு இளைஞர்களின் படையோடு உங்களை வென்று காட்டுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலைல குடிக்கிற பால்ல இருந்து நைட் ஆஃப் பண்ற லைட் வரைக்கும் கொள்ளையடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு விஷயத்துல உங்களால முடிஞ்ச அளவு கொள்ளையடிச்சுக்கோங்க. இந்த 4 மாசத்துல என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த வேலையை தான் பார்ப்பீங்க. இந்த 100 ரோபோட்ஸ் இறக்கி ரெட் சிப்பு போட்டு அனுப்புவீங்க. நீங்க என்ன சிப்பு போட்டு அனுப்பிச்சாலும் இங்க வேலைக்கே ஆகாது. மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. அதே மாதிரி டிவிகே நண்பர்கள், நமக்கு என்னதான் ஆப்போசிட்ல எவ்வளவு கமெண்ட்ஸ் என்ன ஏது வந்தாலுமே மக்கள் சப்போர்ட்டு, மக்கள் துணையும் இளைஞரின் படையும் நம்ம கிட்ட இருக்கு. கவலையே படாதீங்க. தலைவர் சொல்ற மாதிரி கான்பிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். நன்றி.